ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒன் பிளஸ் நாட் 6 இன்னைக்கு அமேசான்ல ஆப்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. 3 கலர்ஸ் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டே ஒரு 39,000 ரூபாய். இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு 3 சிப்செட் கான்செப்ட், ஒரு 9000 mAh பேட்டரி, அது ஒரு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட, பவர்ஃபுல்லான பேனலோட, நல்ல ஒரு பிக்கரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அது ஒரு 39,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ஒன் பிளஸ் நாட் 6 நல்லாவே மாஸ் காட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல இருந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு மார்க்கெட்ல இதை காட்டிலும் ஒரு பெஸ்டான போன், பெஸ்டான பிரைஸ் யாருமே கொண்டு வரல. அதுதான் ஒரு உண்மையான ஃபேக்ட். இன்னைக்கு ஒன் பிளஸ் நாட் 6 பிரைசிங்ல சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பெக்ஸ் வைஸ் சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம் இந்த ஒன் பிளஸ் நாட் 6. என்னதே 39,000 பேஸ் வேரியண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் 256 ஜிபி. இங்கேயும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் எதுவுமே கிடையாது. 128 இது மாதிரி விஷயம்லாம் கொண்டு வரல. 256 ஜிபி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அது வெறும் ஒரு 39,000 ரூபாய். அண்ட் லைஃப் டைமுக்கு டிஸ்பிளேல கிரீன் லைட் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நாங்க கவர் பண்ணி தருவோம் சொல்லிட்டு இங்க ஒன் பிளஸ் இந்த போனுக்கு கிளைம் பண்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த போன் அபிஷியலா இன்னைக்கு அமேசான்ல லான்ச் பண்ணிட்டாங்க. பையிங் லிங்க் கீழே கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த பிரைசிங்க்கு நம்ம இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டோம். அது போக வேற என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குன்னு டீட்டெயிலா பிரீஃபா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ஒன் பிளஸ் நாட் 6 பாக்ஸ். ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி ஒன் பிளஸ் நாட் 6 கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ண ஒரு பிளாக் கலர் இன்செட், அதுக்கு யூசர் கேரண்டி வாரண்டி புக், சூப்பரான நல்ல ஸ்டேடியான சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் அண்ட் ஃபைனலா 80 வாட் சார்ஜரும், டைப் சி கேபிள், சிம் டூல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த ஒன் பிளஸ் நாட் 6 இது அமேசான்ல அபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 3 கலர் அவைலபிளா இருக்கு. 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8 ஜிபி வேரியன்ட் 39,000, இல்லனா ஹையர் வேரியன்ட் 12 ஜிபி RAM 250 ஜிபி இன்டர்னல் 42,000 கோட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜ் சேமா தான் இருக்கு. உங்களுக்கு RAM மட்டும் டிஃபர் பண்ணி இங்க பிரைசிங் பண்ணிருக்காங்க. இந்த போனோட ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் ஃபேக்ட்ல இருந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மொபைலோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஒரு 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. அந்த சில்வர் கலர்ல பேக் சைடுல உங்களுக்கு கிராபிக்கல் ஓரியன்ட்ல இருக்கு. மீதி 2 கலர்ஸ்மே நல்ல ஷட்டரா, நல்ல ஒரு கிளாஸியான லுக்ல கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ரெகுலரா ஒன் பிளஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அது பக்கத்துல ஃபிளாஷ், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட் மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. சென்டர்ல ஒன் பிளஸ் லோகோ மென்ஷன் பண்ணிருக்காங்க. பேக் சைட் நல்ல ஒரு மேட் பினிஷ் டச்சர்ஸ்ல பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இதோட டிசைன் அமைஞ்சது மேஜர் பிளஸ் பாயிண்ட். அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 217 கிராமம், திக்னஸ் வெறும் ஒரு 8.5 mm திக்னஸ். இங்க வெறும் ஏன் சொல்றேன் வரேன் அப்படி காரணம் என்னன்னா இதோட பேட்டரி 9000 mAh பேட்டரி, சூப்பராகவே ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி. இன்னைக்கு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல ஒரு போன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேட்டரி இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் ஹையர் எம்ஏஹெச்சா கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு 217 கிராம் வெயிட்டுக்குள்ளேயும் அண்ட் 8.5 mm திக்னஸோட வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குங்க டிசைனை பொறுத்தளவு. அண்ட் இந்த போன்ல IP69 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பஞ்ச்கோல் கேமராவோடையும் அண்ட் ஒரு பிளாட்டான டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பாத்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள ஒரு பவர்ஃபுல்லான பேனல்னு சொல்லிக்கலாம். ஸோ 4 inches நல்ல கர்வியா, நல்ல ஒரு டிசைன், எந்த இடத்துலயுமே குறை இல்லாத அளவுக்கு அழகா சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த வட்டம் இந்த ஒன் பிளஸ் நாட் 6 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.78 இன்ச்ல ஒரு AMOLED பேனல், 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 1800 நிட்ஸ்ல ஒரு HDR10+ வித் 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பிக்கரான ரெஃப்ரெஷ் ரேட், ஸ்மூத்னஸ் சூப்பராகவே இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு. அடி டச்சஸ் சென்சிட்டிவ்னா தாறுமாறா இருக்கு. இங்க டிஸ்பிளேக்கு கார்னிங் Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே செம்ம மாஸ் காட்டியிருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் அண்ட் எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு வீடியோ பார்க்கறாட்டும் இங்க HDR10+ சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால டீடைலிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஒவ்வொரு கலரோட அக்யூரேட்டும் தாறுமாறா எடுத்து வந்திருக்காங்க. பொதுவா சொல்லணும்னா டிஸ்பிளே அடிப்பொலி வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம் டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 217 கிராம், திக்னஸ் 8.5 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16, 3 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல Arduino 16 சப்போர்ட் இருக்கு, IP69K சப்போர்ட். அதை தவிர்த்து இந்த மொபைல்ல LPDDR5X RAM, UFS 4.1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, NFC சப்போர்ட் இருக்கு, IR போர்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், ஒரு பிக்கரான வேப்பர் கூலிங் சிஸ்டம்
சிஸ்டம் இருக்கு, வைஃபை 7, ப்ளூடூத் 5.4, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ப்ராட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, பெரிய எம்ஏஹெச் பேட்டரி, பிக்கரான எம்ஏஹெச் பேட்டரி, அது ஒரு கேமிங் போன்ல, அது ஒரு 39,000ல 9000 எம்ஏஹெச் பேட்டரியோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் சார்ஜுமே குறையில்லாத அளவுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் 27 வாட்ஸ்ல ரிவர்ஸ்ல வயர்ட் மூலமா ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ற சப்போர்ட்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மினி பவர் பேங்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த போன் இருந்துச்சுன்னா. ஆனா இந்த போன் 9000 எம்ஏஹெச் பேட்டரி நிஜமாவே சோ இம்ப்ரெஸ். நல்ல பேட்டரி பேக்கப் கிடைக்குது. ஹெவி யூசருக்குன்னா 1 டேக்கு மேலுமே வருது. ஒரு நார்மல் யூசர்னா 2 நாளைக்கு மேலுமே ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 50 MP ஒய்எஸ் சப்போர்ட் அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP கொண்டு வந்திருக்காங்க. இங்க ஹையஸ்டா 4K 60 frames பிரைமரி சென்சார்ல வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 60 frames வித் ஏஐ சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பிரைசிங்க்கு கேமரா கொஞ்சம் ஆவரேஜா இருக்கிற மாதிரி இருக்கு. செகண்டரி சென்சார் கொண்டு வரல. சோ செகண்டரி சென்சார் பாத்தீங்கன்னா ஏஐ லென்ஸோட கொண்டு வந்துட்டாங்க. சோ இங்க செகண்டரி சென்சார் ஒரு அல்ட்ரா வைடா இருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும் என்னோட கருத்து. அண்ட் கேமராவுக்கு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு 39,000 இன்னைக்கு மார்க்கெட்ல டிபெண்ட் பண்ணி வேற பிராண்ட்ஸ் வேற மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்டரி சென்சாரோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K வீடியோ எடுக்க முடியும். ஆனா இங்க எஸ்ஓசி சப்போர்ட் பண்ணும். ஆனா இங்க கொண்டு வராத ஒரு நெகட்டிவ் இருந்தாலும் இந்த நாட் சீரிஸ் ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கிறதுனால கேமராக்கு பெரிய அளவுக்கு இங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணல. இருந்தாலும் கேமரா முக்கியம் தான் ஒரு போனுக்கு. அது இல்லாதது கொஞ்சம் நெகட்டிவா தான் அமைஞ்சிருக்கு இந்த OnePlus Nord 6 கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போன்ல நம்ம முதலே சொன்ன மாதிரி 3 சிப்செட் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைமரி எஸ்ஓசி பாத்தீங்கன்னா Snapdragon 8s Gen 4, ஒரு பவர்ஃபுல்லான நல்ல ஒரு செமையான எஸ்ஓசினே சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு 4-on ஆர்க்கிடெக்ட், ஒரு 3.2 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசரை கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி பாத்தீங்கன்னா G2 சிப்செட். இந்த G2 சிப்செட் பாத்தீங்கன்னா சிக்னல்ல ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக இந்த சிப்செட் டெடிகேட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா கேம் பிளே பண்ணும்போது வைஃபைல எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்துடக்கூடாது, நெட்வொர்க்ல எந்த ஒரு டிராபேக் வந்துடக்கூடாதுக்காக இந்த G2 சிப்செட் யூஸ் பண்ணி. தேர்ட் சிப்செட் பாத்தீங்கன்னா டச் சிப்செட் கொண்டு வந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம பிளே பண்ணும்போது டிஸ்பிளேக்கும் அண்ட் ஹார்ட்வேர்ஸ்க்கும் எந்த ஒரு லேகிங் இல்லாத அளவுக்கு இங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னுக்காகவே இந்த தேர்ட் சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு 3 சிப்செட் கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் டெடிகேட்டட் கேமிங் மோட் இருக்கு. அண்ட் எவ்வளவு CPU இருக்கு, எவ்வளவு ஃப்ரேம்ஸ்ல நம்ம பிளே பண்றோம், பேலன்ஸ் வேணுமா அண்ட் அல்ட்ரா மோட் வேணுமா, இது மாதிரி விஷயங்கள் நம்மளால கேமிங் மோட்ல இல்ல அசஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிக்கரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அதை காட்டிலும் டிஸ்பிளே 165 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அப்ப இவ்வளவு விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கேமிங்லாம் எப்படி இருக்கும் சொல்லவே வேண்டாம். தாறுமாறா இருக்கு, அல்டிமேட்டா இருக்கு, வேற லெவல்ல பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த ஸ்கின் ஆக்சிஜன் OS 16 நல்லா பிஹேவ் பண்ணுது, நல்ல ஒரு ஃப்ளூயண்டா இருக்கு, வேற லெவல்ல இருக்குன்னே சொல்லலாம். எஸ்ஓசி எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க, வேற லெவல்ல பிஹேவ் பண்ணுது இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus Nord 6 3 கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பையிங் கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பேஸ் வேரியன்ட்டே உங்களுக்கு ஒரு 39,000. அதாவது இந்த 39,000க்கு இந்த போன்ல நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இருக்கு. டிஸ்பிளே எல்லாம் வேற லெவலுக்கு 165 Hz புஷ் பண்ணிருக்காங்க டிஸ்பிளே. அண்ட் பிக்கரான எம்ஏஹெச் பேட்டரி, நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு 3 சிப்செட் கான்செப்ட்ல இதுல எடுத்து வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த போன்ல ஒரு நெகட்டிவ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரா தான். ஸோ கேமரால இங்க 4K பிரைமரி சென்சார் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்ல 16 தான் கொண்டு வந்திருக்காங்க. செகண்டரி சென்சாருக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணல. ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த போன்ல இருக்கு. என்னதே இருந்தாலும் ஒரு நாட் சீரிஸ் கேமிங் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த போனும் பிஹேவ் பண்ணுது. அந்த மாதிரி தான் இந்த போனும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதுலயும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த OnePlus Nord 6 எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.